அடிச்சு சொல்றேன், மோடிஜி வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க. போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். டீலிமிட்டேஷன் பில் வந்து யூபியில வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த யங் டர்க் அகிலேஷ் யாதவ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி அவங்க எங்க இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க. ஓகே, அது எடுத்துக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜாஸ்தி ஆச்சுன்னா உமர் அப்துல்லா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த அலைன்ஸ்ல இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ்ல. வெஸ்ட் பெங்கால் இதே மாதிரி ஆகும். இப்ப டிஎம்கே எம்கே ஸ்டாலினோட கிளாரிட்டி பாயிண்ட் என்ன சொல்றாரு? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இங்க வந்து பாதிப்பு இல்லைன்னா டீலிமிட்டேஷன் நல்லதுதான்ற. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 39 வந்து ஒரு 52, 52ல இருந்து 56 ஆகுது, 55 ஆகுது. நல்லது தானே? ஸ்டேட்டுக்கு வந்து பாதிப்பு இல்லாம கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தி ஆகுது, ஃபண்டிங் நிறைய கிடைக்கும், எம்எல்ஏஸ் ஃபண்டிங் நிறைய வரும். நீங்க ரோட்ஸ் மத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் இருக்கிறதெல்லாம் கேட்கலாம். அவ்வளவு பிரச்சனை இருக்கு. காவேரி பிரச்சனை அதுக்கே ஆல் பார்ட்டி மீட்டிங் வைக்கல. இதுக்கு வச்சு எப்படி போவாங்க? சார், இன்னைக்கு இந்தியா முழுக்கவே பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்கேன். இதுல டிஎம்கேயோட ஸ்டாண்டு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கு. சமீபத்தில் ராகுல் காந்தி கூட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, டீலிமிட்டேஷனை இது பண்ணாக்க யார் ஆதரிக்கலாம், அவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு போன சம்பவங்களை எல்லாம் பார்க்க முடியும். இந்த சூழல்ல இன்னமும் டீலிமிட்டேஷன் மசோதா வந்துட்டு ரிவைஸ்டு வந்துட்டு இன்னும் தாக்கல் செய்யப்படாமலே போயிட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது எப்ப தாக்கல் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? டீலிமிட்டேஷன் பில் இந்த 15க்கு மேல கொண்டு வந்துருவாங்க. ஸ்பெஷல் செஷன் 3 நாள் வச்சு கொண்டு வராங்க. ஒரு 10th வாக்குல வந்து அந்த டிராஃப்ட் பில்லு அரசியல் கட்சிகளுக்கு எம்பிஸ்க்கெல்லாம் கொடுத்துருவாங்க. 10th வாக்குலன்றாங்க. 9th or 10th கொடுத்துருவாங்க. அட்வான்ஸா ஒரு 4-5 டேஸ் முன்னாலே கொடுத்துருவாங்கன்றாங்க. டீலிமிட்டேஷன் பில் வந்து அந்த பிஜேபி மோடிஜி கவர்மெண்ட் அந்த மெஜாரிட்டி மார்க் 360 கிராஸ் பண்ணிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. டீலிமிட்டேஷன் பில்லும் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க. 2 பாஸ் ஆயிடும். இப்ப நார்த்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 கான்ஸ்டிட்யூன்சிஸ் யூபில, உத்தரப்பிரதேஷ்ல அங்க வந்து ஒரு 110, 115 இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூபி மக்களுக்கு வந்து அது ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தியாக அவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க, அவ்வளவு ஃபண்ட்ஸ், எம்பி ஃபண்ட்ஸ் வரும். இது பண்ணலாம். ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சியும் நீங்க டெவலப் பண்ணலாம். யூனியன் ஃபண்டிங் வரும், ஈஸியா இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நல்லா பண்ணலாம். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் இப்பவும் சொல்றேன். டீலிமிட்டேஷன் பில் வந்து யூபியில வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த யங் டர்க் அகிலேஷ் யாதவ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி அவங்க எங்க இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க. ஓகே, அது எடுத்துக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜாஸ்தி ஆச்சுன்னா உமர் அப்துல்லா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த அலைன்ஸ்ல இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ்ல. வெஸ்ட் பெங்கால் இதே மாதிரி ஆகும். ஜார்க்கண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஹேமந்த் சோரன் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அவங்க ஸ்டேட்டுக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் எந்த அலைன்ஸ் இருக்காரு? இந்தியா அலைன்ஸ்ல. இந்த சைடு வாங்க, மகாராஷ்டிரால இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்க. உத்தவ் தாக்கரே எம்பிஸும் இப்ப பிரிஞ்சு போன உத்தவ் தாக்கரே எம்பிஸ், சரத் பவர் இவங்க டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த அலைன்ஸ்ல இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ்ல. ஓகே, இப்ப டிஎம்கே எம்கே ஸ்டாலினோட கிளாரிட்டி பாயிண்ட் என்ன சொல்றாரு? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இங்க வந்து பாதிப்பு இல்லைன்னா டீலிமிட்டேஷன் நல்லதுதான்றாரு. சரிங்களா?
சவுத் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது. என்னங்க சவுத் இந்தியன் ரெப்ரஸ் ஆமா ஜாஸ்தியானா அவரு ஓகேன்றாரு. மோடிஜி வந்து பிளான் பண்ணி தானே இது கொண்டு வர்றாரு. சவுத் இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்தியா அலையன்ஸ்லயே இது ப்ராப்ளம். அதனாலதான் நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், மோடிஜி வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க. போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இதுல இச்சே இருக்காது. இத காங்கிரஸ் மட்டும் தான் அகேன்ஸ்ட் பண்ணுவாங்களே தவிர இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஸ்டேட்டுக்கான. இப்ப ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமான இது தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 39 வந்து ஒரு 52 இருந்து 56 ஆகுது, நீங்க 55 ஆகுது, நல்லது தானே. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், நண்பர் தோல் திருமாசாரு, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? ஸ்டேட்டுக்கு வந்து பாதிப்பு இல்லாம கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தி ஆகுது, ஃபண்டிங் நிறைய கிடைக்கும், எம்எல்ஏஸ் ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி ஆகும், கவுன்சிலர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ரெப்ரசன்டேஷன் ஜாஸ்தி ஆகும். இப்போ சென்னையில 200, அது 300 ஆகும். 300 கவுன்சிலர்ஸ் அந்த 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 வார்டை வந்து நல்லா பார்க்கலாம், ஃபண்டிங் நிறைய வரும். நீங்க ரோட்ஸ் மற்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் இருக்கிறது நல்லா கேட்கலாம், இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் திருமாசாரு என்ன பண்றான்னு பார்க்கணும். ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ஒரு 55 எம்பிசிஸ்னா, நீங்க வந்து இதுல வந்து நீங்க பொலிட்டிக்கல் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து கெட்ட பேர் ஆயிரும். இல்ல ஆக்சுவலா என்னன்னாக்கா, இல்லைங்க சார், ஏற்கனவே வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைய இந்தியா முழுக்க பிரச்சனைக்குள்ளாக்குனது திமுக தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு இப்ப என்ன சொல்ற, மக்கள் தொகை கணக்கெடுப்புல பண்ணாதீங்க, அப்படி வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், விகிதாச்சாரத்தின் அடிப்படையில பண்ணீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த சூழல் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, எப்படி பார்த்தாலும் தான் கொண்டு வந்த ஸ்டாண்டுக்கு மேல திமுக வந்துட்டு மீறி இதுக்கு ஆதரவு கொடுத்தா திமுகவுக்கு இது பேக் ஃபயர் ஆகாதா? பேக் ஃபயர் ஆகாதுங்க. இப்ப 39 கான்ஸ்டிட்யூன்சிங்க தமிழ்நாட்டுல, 55 to 57, எனிதிங் 52க்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நல்லது தானே. அப்ப ஏன் டிஎம்கே அகைன்ஸ்ட் பண்ணோம்? டிஎம்கேக்கு 2 சாய்ஸ் இருக்குங்க இதுல. டீலிமிட்டேஷன் பில் இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 52, மிஸ்டர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி சவுத் ஸ்டேட்டுக்கு வந்து பாதிப்பு இல்லைன்னா, இந்த மக்கள் தொகை கணக்குல வைக்காம பாதிப்பு இல்லைன்னா, டிஎம்கே ஒன்னா மோடிஜிக்கு வாக்களிக்கணும் கவர்மெண்ட்டுக்கு இந்த பில்லு, இல்லைன்னா டீலிமிட்டேஷன் பில்ல அப்ஸ்டெயின் பண்ணணும், வாக்கு பதிவப்போம். எனக்கு என்னமோ டிஎம்கே வந்து இப்ப உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்து டிபேட் பண்ணி அது வந்து ஹவுஸ்ல வந்து வாக்களிச்சிருவாங்க, 2 லோக்சபா ராஜ்யசபா. எனக்கு என்னமோ டிஎம்கே ஆக்சுவலாவே ஆதரவு கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு எஃபெக்ட் இல்லைன்னா. இல்ல சார், ஏற்கனவே ஆதரவு கொடுக்கலாம். பட் எனக்கு என்னமோ டவுட், டீலிமிட்டேஷன் பில் வந்து டிஎம்கே வந்து அப்ஸ்டெயின் பண்ணிடுவாங்க.
டிஎம்கே வந்து வாக்களிச்சா மோடிஜி பாஸ் பண்ணிடுவார் பில்ல, அப்டின் பண்ணாலும் பாஸ் பண்ணிடுவார். புரிஞ்சுங்களா கணக்கு? எப்படி பார்த்தாலும் இல்லைங்க சார், ஏற்கனவே வந்துட்டு இந்த அந்நிய முதலீடு சம்பந்தப்பட்ட மசோதாவில கூட வந்துட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கனிமொழி அவர்கள் வந்துட்டு அந்த சட்டத்துக்கு மசோதாக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை வைத்து நாடாளுமன்றத்தை வாதத்தை முன் வச்சு இது பண்ணாங்க. ஆனா ஓட்டு எடுப்புன்னு வரும்போது பாத்தீங்கன்னா மொத்த திமுகவும் போயிட்டு மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, அந்த மாதிரி நீங்க சொல்ற வெளிநடப்பு எது பண்ணாலுமே இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு அதை திமுகவுக்கு எதிர்க்கணையா மாத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது திமுக வந்துட்டு இப்ப ஆதரிச்சாலும் பிரச்சனை, எதிர்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லும் போது வந்துட்டு இதை எப்படி இவங்க வந்து பிரச்சார கருத்தா ஸ்டாண்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? தேவையில்லாம திமுக அதை முன்கூட்டியே பிரச்சாரத்துல எடுத்து இப்ப சிக்கலை மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி வலதுசாரிகளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க கோபி, இப்ப வந்து டிஎம்கே வந்து ஸ்டாண்ட் சொல்லிட்டாரு. சதர்ன் ஸ்டேட்ஸ் இந்த மக்கள் தொகை இல்லாம பாதிப்பு இல்லாம இருந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லதுன்றாரு. அவங்க ஸ்டாண்ட் கிளாரிட்டியா இருக்கு. 39 55 நோ ப்ராப்ளம்ன்றாரு. எக்ஸாம்பிள் அந்த கான்ஸ்டன்சிஸ் எவ்வளவுன்னு தெரியல, 39 to 55, புதுச்சேரி 1 to 2 இதுல பாதிப்பு இல்லாத அவர் சொல்றாரு. அவரோட கிளாரிட்டியா சொல்றாங்க. அதனால எனக்கு என்னமோ பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டுல பிளே பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். பிசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்களுக்கெல்லாம் பேக் ஃபயர் ஆயிடும். இப்போ சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் கேரளால பேக் ஃபயர் ஆகும். 20 சீட் வந்து 29 சீட் கொடுத்தாங்கன்னு வைங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க கேரளால. நீங்க கேரளா ஸ்டேட்டுக்கு நல்லது தானே? நல்லது தானே? அங்க கம்யூனிஸ்ட் ஆதரிப்பாங்க, இங்க கம்யூனிஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஐயுஎம்எல் அங்க ஆதரிப்பாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் ஆதரிப்பாங்க. இருக்கு இங்க ஐயுஎம்எல் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. இருக்கிறது ஒண்ணு பிசிகே. திரும்ப எனக்கு என்னமோ இந்த டீலிமிட்டேஷன் பில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா திருமா சார் கூட டீலிமிட்டேஷன் பில்லு மோடிஜி கவர்மெண்ட்டுக்கு வாக்களிப்பார்னு நினைக்கிறேன் நான். அதுதான் அவருக்கும் நல்லது. டீலிமிட்டேஷன் விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டோட எம்பிகளுக்காக நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தை வந்துட்டு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு 8ஆம் தேதி. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த இதுக்கு வந்து திமுக எம்பிகள் போறதுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக எம்பிகளுடைய கவுண்டிங் தான் அதிகமா இருக்கும்போது அவங்க இதுல கலந்து கொள்வார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? டிஎம்கே கலந்துக்க மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. காவேரி பிரச்சனை, அதுக்கே ஆல் பார்ட்டி மீட்டிங் வைக்கல. இதுக்கு வச்சு எப்படி போவாங்க? டிஎம்கே இந்த மீட்டிங்ல கலந்துக்க மாட்டாங்க. எனக்கு டவுட் ஏடிஎம்கேவே கலந்துக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே கலந்துக்க மாட்டாங்க, பிஜேபி கலந்துக்க மாட்டாங்க, பாய்காட் பண்ணிடுவாங்க. டிஎம்கே பாய்காட் பண்றது நல்லது என்ன கேட்டா, நல்லது. ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க இப்படி இருக்கணும்னு. இன்னும் விஜய் சார் கூட்டத்துக்கு போய் நீங்க என்ன பேச போறீங்க? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க, இன்க்ரீஸ் ஆகி தமிழ்நாடோட நலன் கருதி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, மக்கள் தொகை கணக்குல எடுக்காம பண்ணீங்கன்னா ஓகே, சதர்ன் ஸ்டேட்ஸுக்குறீங்க. அப்புறம் என்ன யூஸ் நீங்க போய் அங்க கலந்துக்கிறதுக்கு? ஏடிஎம்கேக்கு என்ன யூஸ்? ஏடிஎம்கேக்கு லோக்சபால நோ ரெப்ரசன்டேஷன், ராஜ்யசபால அவங்க வந்து மோடிஜிக்கு ஃபேவரா தான் வாக்களிக்க போறாங்க, கன்ஃபார்ம்டு. அப்ப என்ன இந்த கூட்டமே வந்து காங்கிரஸ், பிசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்க தான் கலந்துப்பாங்க. அப்புறம் ஒரு எம்பி இருக்காரு எம்டிஎம்கேல, அவங்க கலந்துப்பாங்க. வேற யாரும் இல்லைங்களா?